ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ தான், நைட் ரொட்டீன் வீடியோ. இது வந்து புது சேனலுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே ஒரு சேனல் இருக்குது, சுகன்யா ஷார்ட்ஸ்னு. இது வந்து சுகன்யா சன்பாலயா சேனல், என்னோட இன்னொரு சேனலோட பேர். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து ரெசிபீஸு, குட்டி குட்டி எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி குட்டி ரெசிபீஸு, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸு, அப்புறம் காலையிலே லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன செய்கிறேன் டெய்லி வரும். ஓகேவா? நாளையிலேருந்து கண்டினியூவாக வரும், காலையிலே வந்துடும். வீடியோக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் இன்னொரு ஐடியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் எப்படி உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனல்லையும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நான் இதனோட ஐடி வந்து அதில் நான் லிங்க் பண்ணுறேன். மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நைட் ரொட்டீன் தான். இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்டைல் டிஷ்ஷு தான். கொள்ளு பருப்பும் காராமணி, அதாவது தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வேக வச்சு அதனோட தண்ணி எடுத்து அதுக்கு கொஞ்சம் சில மசாலாலாம் போட்டு ரசம்னு சொல்ல முடியாது, குழம்புன்னு சொல்ல முடியாது. அதுதான் கர்நாடகா ஸ்டைல். பஸ்ஸாக பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். களியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி களியெல்லாம் செய்ய மாட்டேன், ரைஸ் மட்டும் தான் செய்வேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து என்ன பண்ண தெரியுமா? காராமணி, அதாவது தட்டைப்பயிரை வேக வச்சதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன், சரி ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு. தட்டைப்பயிரை வேக வச்சிட்டேன். இப்போ வந்து கொள்ளு வேக வைக்கணும். நான் தனித்தனியாக வேக வைக்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டாலும் நல்லது தான். ஆனால் எனக்கு இதை வந்து ஊற வைக்கல, காராமணியை தட்டைப்பயிரை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் அது வேக வச்சா சீக்கிரம் வெந்துடும், இது சீக்கிரம் வேகாது. அதனால் தனித்தனியாக வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் கொள்ளு பருப்பை ஊற வச்சுருந்தேன், ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அதே குக்கரில் தான் வேக வைக்கிறேன். காராமணி வேக வச்சேன், அதாவது தட்டைப்பயிர் வேக வச்சேன்ல, அதே குக்கரில் தான் வேக வைக்கிறேன். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தக்காளி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன், ஒரே ஸ்பூன் தான் உப்பு போடுவேன். குழம்புலலாம் உப்பு போடுவேன், அதனால் இதில் வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரே ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து கேஸ் இது வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பருப்பு வந்து ஒரு 4 விசில் விட்டால் போதும், வெந்துடும். ஏன்னா ஊற வச்சுருக்கேன் நான், அதனால் வெந்துடும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 பீஸ் பூண்டு பல், 10 பூண்டு பல், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை. தேங்காய் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். துருவினா மிக்சிலேயே போட்டு துருவி எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ரசத்துக்கு, இது வந்து அந்த பொரியலுக்கு கொஞ்சமாக போட்டு துருவிட்டு இதில் பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய் ஃபஸ்ட்டே அரைச்சாச்சா, இனி வந்து இதை நல்லா அரைக்கணும். இது நல்லா இப்போது நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும், இல்லைன்னா வந்துடும். கொஞ்சம் என்னோடய மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இருங்க, நல்லா தெரியுதா இல்லையா வெளிச்சமாக பாருங்கள். இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சா? ஏன்னா மிளகுலாம் நல்லா அரையணும். அரைஞ்சிருச்சா? இப்போ வந்து இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்ல, தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன்ல கொள்ளு பருப்பில், அது கொஞ்சம் ஆறணும், அதுவும் போட்டு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நான் வந்து சாம்பார் தூள் தான் போடுவேன். அவங்க வந்து மிளகாவும் போட்டு அரைப்பாங்க. சாம்பார் தூள் போடாமல் காஞ்சி மிளகா தெரியுமா, காஞ்சி மிளகாவை போட்டு அரைச்சிப்பாங்க. நான் வந்து சாம்பார் தூள் போடுறேன். அது நம்ம இஷ்டம். நம்ம சாம்பார் தூளும் போடலாம், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். சாம்பார் தூளும் போடலாம், இல்லை வெறும் காஞ்சி மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அதை விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ரெசிபி. ஏன்னா எங்கள் பாட்டியெல்லாம் கர்நாடகாவில் தான் இருக்காங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகு போட்டிருக்கோம், அவ்வளோ காரமாக இருக்காது இந்த சாம்பார் தூள். அதனால் நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போடுறப்ப 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு புளியும் ஊற வைக்கணும். ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரசம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு தேங்காய், கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு அரைக்கணும். தேங்காய், கொத்தமல்லி. இது தட்டைப்பயிறு, காராமணி. எங்கள் ஊர்லலாம் காராமணி தான் சொல்லுவாங்க. இதையும் வேக வச்சுருக்கேன். அதை கொள்ளும் வேக வச்சு இதையும் நான் தனித்தனியாக வேக வச்சுருக்கேன். இது ஊற வைக்கல, கொள்ளு மட்டும் தான் ஊற வச்சேன். இது ஊற வைக்க மறந்துட்டு, அதனால் தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இதுவும் கொஞ்சம் இதை கூட கொஞ்சம் இது கூட போட்டு அரைப்பாங்க. அதுதான் மசாலா இருக்குது. இந்த சாம்பாருக்கு வந்து இதெல்லாம் தான் மசாலாவாக வரும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ன்ற மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இது கூட கொள்ளு கொஞ்சம் போடுவேன். அதில் தக்காளி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் போடுவேன். இது ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக வரும். அந்த அரைக்கிறப்ப அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். இது பருப்பு வேக வச்சு அரைக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். இல்லைனா இப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. அந்த கொள்ளு பருப்பு வச்சுருந்தோம் தெரியுமா, உப்பு போட்டு. பாருங்கள் வெந்துருச்சு. அந்த தக்காளி வெந்திருக்குல்ல, அந்த தக்காளி எடுத்து அப்படியே இதில் போட்டுக்கோங்க. இது வந்து கர்நாடகா ஸ்டைல். அந்த காராமணி, அதாவது தட்டைப்பயிறு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இது கொஞ்சம் பருப்பு போட்டுக்கணும். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் அந்த சாம்பார் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இந்த 2 பருப்பு நீங்கள் கொஞ்சம் நிறைய வேக வச்சுக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா இந்த பருப்பு போட்டால் தான் அந்த சாம்பார் வரும். இந்த தண்ணி அப்படியே, அந்த தண்ணி வந்து பாருங்கள், நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் எதுக்குன்னா அந்த கொள்ளு பருப்பை பொரியல் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இது வந்து காராமணி வேக வச்ச தண்ணி, இது வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணி. இந்த தண்ணியில் தான் நம்ம இப்போது அந்த ரசத்தை செய்ய போகிறோம். ரசம்னு சொல்லுவாங்க, பஸ்ஸாருன்னு சொல்லுவாங்க. சாறுனாலே ரசம் தான். உப்பு தண்ணி குழம்புன்னு சொல்லலாம் தமிழில். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் வேக வச்சுக்கலாம். இதை கூட அப்படியே அந்த கொத்தமல்லியை கழுவி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த தண்ணியில் கலக்கணும். இருங்க காமிக்கிறேன். மசாலா அரைச்சாச்சு. இவ்வளோ இதுவாக அரைக்கணும். இப்படி வந்து நைஸாக அரைச்சிக்கணும் மசாலா. இப்போ வந்து இந்த தண்ணியில் கலந்துக்கலாம். இது எந்த தண்ணினா கொள்ளெல்லாம் வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணி தான். இது நல்லா திப்பி இல்லாமல் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு காமிக்கிறேன் இருங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைக்கணும். கொஞ்சம் புளி நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளிப்பாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சிக்கிட்டு அந்த மசாலாவை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த வேக வச்ச தண்ணியில். இப்போ இதுவும் நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் ஊற்றிக்கணும். இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் கரைச்சி ஊற்றிக்கணும். பாருங்கள், நான் புளி கரைச்சி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு காரம் பத்தலை, அந்த 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சு வைங்க. இந்த சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஆனால் இது தண்ணியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ரசம் சாதம் மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். களிக்கெல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க கர்நாடகாக்காரங்க. இது வந்து ரசம் சாதம் மாதிரி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இது வந்து அந்த கரண்டியில் வந்து மசாலா ஒட்டியிருக்கு. அது கொதிக்க கொதிக்க சரியாக போயிடும். இப்போ இந்த சாம்பார் சொல்கிறதா ரசம் சொல்கிறதா, பஸ்ஸாருன்னு சொல்லுவாங்க கன்னடாவில். இது வந்து ஒரு
ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நுர பொங்கி வந்து 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து இதுக்கு வந்து தனியாக தாளித்து போடணும். தாளிப்புக்கு வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை அது 3 மட்டும் தான் தாளித்து ஊற்றணும். இந்த பக்கம் ரைஸ் வச்சுருக்கேன், அதனால தான் தாளிக்கலை. இன்னும் ரைஸ் முடிஞ்சதும் இன்னும் ஒரு 2 விசில் வரணும் ரைஸுக்கு. ரைஸுக்கு விசில் வந்து முடிஞ்சதும் இதை தாளிச்சிடலாம் நம்ம. இது வந்து இந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, துருவின தேங்காய், இதை தாளிக்கணும். இதுதான் அதுக்கு அந்த சாம்பாருக்கு வந்து சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரைஸ் முடிஞ்சிருச்சு. சாம்பார் கொதிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கூட தாளித்து ஊற்றலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து இதை நம்ம கொட்டிடணும். பாருங்க, அந்த குழம்பு நுர வர ஆரம்பிச்சிருக்கா. பாருங்க, தாளித்து இதில் கொட்டியாச்சு. இப்போ வந்து இது ஒரு 2 கொதிச்சிச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பிளேட் மூடி வச்சுருங்க. அப்புறம் நம்ம சாப்பிடலாம். இது வந்து இப்போது இந்த சுண்டல் தாளிக்க அது வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நானே எடுத்து கடுகு வெடித்ததும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரும் ஆகக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா இந்த பருப்பை அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறதுனால ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த பருப்பு வேக வச்சுருக்கேன், அதில் வேக வைக்கிறப்பவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். குட்டி பாப்பா பசி எடுத்துக்கிச்சு தானே தங்கம். பிடிங்க அப்படியே பார்க்கலாம். இது அப்பாடா, குட்டி பாப்பா வந்துருச்சு. இன்னைக்கு குட்டி பாப்பா வீடியோ எடுக்கும். இப்போ இது வந்து இதில் வந்து நம்ம அப்படியே பருப்பு போட்டுக்கணும். லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க, தெரியுதா? லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்தால் நல்லது தான். இது பேர் என்ன? கன்னடாவில் வந்து பஸ்ஸாரு, தமிழில் வந்து உப்பு தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்க தெலுங்குலலாம் தெரியாது. இது கூட அப்படியே நம்ம தேங்காவும் போட்டுக்கலாம். இப்போ அது வந்து நம்ம நல்லா கலக்கி 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 விடணும். தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய துருவி போட்டோம்னா நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட தேங்காய் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட. இந்த சாம்பாருக்கு இதுதான் சைட் டிஷ். இது வந்து நம்ம கீரை கூட சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளுப்பருப்பில் இந்த தட்டைப்பயிரா காராமணி, இந்த கொள்ளுப்பருப்பு, காராமணி, துவரம்பருப்பு, அப்புறம் பச்சைப்பயிறு, அப்புறம் ஒரு கட்டு தண்டு கீரை, அப்புறம் ஊசிக்கீரைன்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் நிறைய வாட்டி வீடியோ காமிச்சிருக்கேன் அந்த சேனலில். இந்த சேனலில் இன்னும் காமிக்கல, கண்டிப்பாக காமிக்கிறேன். அது ஒரு நாள் அந்த கீரை செஞ்சு ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஊசிக்கீரை, அந்த மாதிரி கீரை, அந்த அது ஒரு கட்டு கீரை, அப்புறம் தண்டு கீரை, அப்புறம் சிறுக்கீரை,
இதில் ஏதாவது ஒரு கட்டு கீரை போட்டு இதில் சேர்த்து சமைக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நம்மளுக்கு அதில் வந்து கொள்ளு பருப்பு வேணாம், இந்த பருப்பெல்லாம் வேணாம் அப்படின்னா கீரையும் துவரம் பருப்பு மட்டும் வேக வச்சு இதே மெத்தடில் செய்யலாம். ஆனால் அதில் கொஞ்சம் மசாலா மட்டும் மாறும், அவ்வளோதான். அதான் காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து எல்லாத்துக்கும் இதே மசாலா தான் போடுவேன். இது டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சி மிளகா போட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க தனியாத்தூள் அதெல்லாம் ஒன்றுமே போட மாட்டாங்க. நம்ம சாம்பார் தூள் அரைச்சிருக்கனால அதில் தனியாலாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால நல்லாயிருக்கும். அவங்க வந்து சாம்பார் மிளகாய் மட்டும்தான் போடுவாங்க, காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போடுவாங்க. அதனால் அது கொஞ்சம் டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து எல்லாத்துக்கும் இதே மசாலா தான் போடுவேன். கீரை போட்டு சமைக்கலாம். அப்புறம் இந்த ரெட் கலர் ஸ்வீட் பம்ப்கின்னா என்ன, பூசணிக்காய், அந்த பூசணிக்காய் அதுவும் கீரை போட்டு செய்யலாம். அதுவும் மொச்சப்பயிறு, அதுவும் மொச்சப்பயிறு போட்டு செய்யலாம். அதுவும் மொச்சப்பயிறு கீரை போட்டு செய்யலாம். அந்த ஊசிக்கீரை பாருங்க, நுர பொங்கி வருதா, ஒரு 2 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நுர பொங்கி வரப்போ கொஞ்சம் இப்படி பக்கத்துலேயே இருந்து கலக்கி விட்டுட்டே இருங்க, எல்லாம் பொங்கிடும், குழம்புலாம் கீழே வந்துடும். இதுக்கு வந்து களி தான் செம்மையாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு களி செய்வேன். முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பாருங்க, இப்போ தேங்காய் போட்டிருந்தீங்க, தேங்காய் இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. சாம்பார் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். பாருங்க, இப்படி கொதிச்சு வருதா, அப்படி கொதிச்சு வரப்போ நம்ம கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சாம்பார் பொங்கிடும். தெரியுதா, கொதிக்குது பாருங்க. ஒரு பக்கம் நுரையும் வரும், ஒரு பக்கம் கொதிக்கும். கம்மி வச்சு ஒரு 5 நிமிஷம். கம்மி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கலக்கி வச்சுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் தான். உடனே எல்லாருமே கேட்காதுங்க, மசாலா பச்சை வாடை எல்லாம் அடிக்காதான்ட்டு. அடிக்காது, நல்லா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கீரை போட்டு இதே மாதிரி செய்யணும்னு யாரா அந்த மாதிரி டிஷ் வேணும்னா, அந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் செஞ்சு போட முடியும். ஓகேவா, மறக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ரெசிபியில் போட்டுருக்கீங்களா? அது இல்லாமல் இந்த குளிருக்கு கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். பிடிச்சிருக்கா இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுகன்யா ஷார்ட்ஸ் யூடியூப்பில் சுகன்யா ஷார்ட்ஸ் அந்த சேனலில் வந்து நான் இந்த சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணணும். இந்த வீடியோ கீழே யார் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் எல்லாருமே கேட்டிங்களா, ஒசூர் ஃபேமஸ் வந்து இதுதான். ஓகே, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஓகே, நாங்கள்லாம் சாப்பிட்டு தூங்க போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு, நான் தூங்க மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் தூங்கிடுவாங்க, நான் லைவ் போகணும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.